ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அட்சலக்கண பദ്ധதி ஜோட முறை சார்ந்த அட்சயத்தோட போயிட்டு இருக்கோம். அது நடப்ப இன்னைக்கு என்ன பதிவு பார்ப்போமே. நம்ம புத்தர் பெருமான் என்ன சொல்லியிருக்காங்க? ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையை ஒழித்தால் துன்பமின்றி வாழலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஆனால் அந்த ஆசைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசு வந்து தூண்டுகின்ற ஒரு இயக்க சக்தி, சரிங்களா? ஒரு நம்ம அப்துல் கலாம் ஐயா என்ன சொன்னாங்க? ஒரு செயல் செய்வதற்கு ஆசைப்படு அப்படிங்கிறாங்க. யாரு? புத்தர் என்ன சொல்கிறாரு? ஆசையை துன்பத்திற்கு காரணம்ங்கிறாரு. அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்கிறாங்க? ஆசைப்படு அப்படிங்கிறாரு. ஆசைப்பட்டாதான் அதற்காக உழைத்து முன்னேற முடியுங்கிறாங்க, சரிங்களா? அப்படின்னா ரெண்டுமே ரெண்டு கருத்து தான், நல்ல கருத்துக்கள் தான். நம்ம வந்து அந்த சூழ்நிலை தக்க எடுத்துக்கணும். அப்படி இருக்கும்பொழுது இது வந்து ஒரு நமக்கு தெரிஞ்ச நண்பர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடைத்தரகர் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, சார் உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் வருது, நல்ல இடமா இருக்குது, அவங்க ஏற்கனவே விவசாயம் சம்மந்தமான தோட்டம் வச்சுருக்காங்க, அது பக்கத்தில் ஒரு விவசாய இடம் கூட வந்து வருது, நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு வந்து பின்னாடி நல்லா பலன் தரும், உங்கள் பையன் தான் இப்போ சம்பாதியத்துக்கு வந்துட்டான்ல, அப்புறம் உங்களுடைய வருமானம் அவருடைய வருமானம் வரும்பொழுது இலகுவாக நம்ம வந்து அதை கடன் வாங்கினா கூட மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறார். அப்புறம் அந்த ஐடியா வந்து கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஜாதகர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு கடன் பட்டு இடம் வாங்கிட்டார். இடம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடனை அடைக்க முடியல, சரிங்களா? நம்ம மேற்கொண்டு தன்னறியாமல் கடன் சுமத்தி ஏற்றிக்கிட்டோமோ அப்படி ஒரு மன எண்ணங்கள் இருக்குது. அப்புறம் இன்றைக்கி அதனுடைய சூழ்நிலை என்ன? நம்ம அந்த இடத்த விற்றுடலாமா, இல்லை வேற ஒரு இடத்த விற்றுட்டு இந்த இடத்துக்குள்ள கடனை கொஞ்சம் குறைச்சிக்கலாமா அப்படிங்கிற இருவேறு சிந்தனைகள் ஜாதகருக்கு இருக்குது. அதாவது ஒரு கடனை பெருசாக இருக்க கடனை சிறுசாக்குவோமா, அதற்கு ஒரு சொத்தை விற்றுருமான்னு நினைக்காரு. அப்புறம் இவருடைய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடைய அட்சலக்கண பദ്ധதி ஜோட முறையில் பார்க்கும் பொழுது அவருடைய பிறப்பு கால லக்னம், சரிங்களா, நம்முடைய விருச்சிகம், சரிங்களா, இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேசம். அப்புறம் மேசம் போகிறப்ப ஜாதகர் வந்து இயற்கையாகவே கடன் தன்மைக்கு ஆட்படுவார், நோயாய்ப்படணும் இருக்குது, அப்புறங்க கடன் பண்ணுறாங்க, சரிங்களா? இது போக இயங்குகின்ற நட்சத்திராதிபதி பரணி 4, இவர் 2, 7 ஆதிபத்தியம் பெற்றவர், சரிங்களா? 12 அப்படிங்கிற விரயஸ்தானத்தில் இருக்கார். அப்படின்னா ஜாதகர் வந்து தன்னுடைய வருமானத்தை பெருக்குவது சம்பந்தமான ஏதேனும் முயற்சிகள் செய்தார்னா விரயத்தை சந்திக்கணும் அப்படின்னு காமிக்கிறாங்க, சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த அட்சய லக்கணத்திற்கு 6ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி அப்படிங்கிற 6ஆம் அதிபதியாகவும் 3ஆம் அதிபதியாகவும் இருக்கிற புதன் பகவான் 5ஆம் அதிபதியாக இருக்கிற சூரிய பகவானோட இணைந்து இருக்கிறதுனால ஜாதகருக்கு ஒரு மனபயம் இருந்துக்கிட்டே இருக்கும், கடன் சார்ந்த மனபயம். ஜாதகரை நோக்கி கடன் வரணும்னு இருக்கு. ஜாதகர் 6ஆம் அதிபதி லக்னத்தில் ஜாதகரை நோக்கி கடன் வருது இயற்கையாகவே, சரிங்களா? இந்த 4 அப்படிங்கிற சொத்து சுகங்கள், 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிற சந்திரபவன் 4 நல்லா இருக்கார். இந்த 4ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல ராகுபவன் வீட்டு இருப்பதனால இந்த இடம் சார்ந்த சொத்து சார்ந்த கடனை ராகு உருவாக்குறாரு, சரிங்களா? ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கடன் தன்மை வந்துடுது, சரிங்களா? அப்போனா இந்த கடனை அடையக்கூடிய கடனாக இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செவ்வாய் பகவான், சரிங்களா, அதாவது இயங்குகின்ற லக்னாதிபதி 1, 8 ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய லக்னாதிபதியாக இருக்கிறவர், சரிங்களா? செவ்வாய் இந்த 7ஆம் இடத்துல விட்டுருக்கனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய கடன் வந்து அடையக்கூடிய கடனாகத்தான் இருக்குது, சரிங்களா? ஆனால் இவர் தன் மனதில் வந்து ஒரு பயப்படுறாரு. கடன் அடைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் பயப்படுறாங்க, சரிங்களா? ஏன் அந்த தன்மை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா விரையாதிபதியாக இருக்கிற 12ஆம் இடத்துல சுக்கிரன் விட்டுருப்பதனாலையும் இயங்குற நட்சத்திரம் சுக்கிரனாக இருப்பனாலும் எல்லாமே விரயமாகி போய்கிட்டே இருக்குது, சரிங்களா? அந்த விரையாதிபதி 6 பக்கம்னா கடன் சார்ந்த விரயங்களாக போகுது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சொத்துக்களை ஜாதகர் வாங்கலைன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் சம்மந்தமான ஒரு ஆப்ரேஷன் இல்லைன்னா அது சம்மந்தமான நோய் தொந்தரவு, சரிங்களா? அப்படின்னா சுவாசம் மூச்சு இறைத்தல்பாங்கள்ல, வீசிங் பிரச்சனைப்பாங்கள்ல, அது மாதிரியான ட்ரபிள் வருவதற்கு பிராப்தம் இருக்குது. அப்புறம் கடவுள் என்ன செய்கிறாரு? புதன் அப்படின்னோம்னா இடைத்தரகு, புரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தன்னுடைய அந்த இயக்க காரகத்துவத்தின் வழியாக, சரிங்களா, ஒரு கடனை வந்து உருவாக்கி கொடுத்துறாரு. அப்புறம் உடல் வந்து சுவாசம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையை வந்து அவருக்கு கொடுக்கல, சரிங்களா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்?
கடன் வாங்கலை அப்படின்னா நெஞ்சை பிடிச்சிக்கிடுவீங்க. அதான் கடன் இருக்குது, அந்த கடனை அடையக்கூடிய கடனாக தான் இருக்குது. கவலைப்படாதீங்க, பையனுடைய வருமானங்கள் வருது, உங்களுடைய வருமானங்கள் வருது, உங்களால் அடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரிய வார்த்தையை யார் கொடுத்துருக்கோம்? அட்சலக்கண பந்தய ஜோடராக இருக்க நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை. கடன் இருப்பது கூட ஒரு சில நேரங்களில் நல்லது தான். அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி ஆசைப்படு, சரிங்களா? ஆசைப்பட்டால் தான் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி புத்தர் சொன்ன மாதிரி ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் ஒரு இடம் நல்ல விலைக்கு வருது, நம்ம வாங்கி போட்டுக்குவோம் அப்படின்னு நினச்சி அந்த செயலை செய்கிறாங்க. அப்புறம் கடன் படுக்கிறாங்க. இப்போ ஒரு சொத்தை விற்று அந்த கடனை அடைக்க முடியுமா அப்படின்னா சொத்தை விற்க முடியும். பரணி 4 கால இயக்கங்கள் நல்லா போது விற்க முடியும். அந்த சொத்து இந்த புதன் பகவான் வந்து லக்னத்தில் விட்டு இருப்பதனால எதிர்பார்த்த அளவுக்கு லாபமாக போகாது. அப்போனா ஒரு சொத்தை விற்று இந்த கடன் சுமையை இப்படி குறைக்க போகிறேன்னு நினச்சாங்கன்னா சொத்தின் மதிப்பு குறைவாக தான் போகும். அப்போனா அது சார்ந்த அழுத்தங்களும் ஜாதகருக்கு உண்டு. அப்போ நாம் என்ன செய்யணும்? அமைதியாக இருந்துக்கிட்டால் போதும், சரிங்களா? இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை கண்டுபிடித்த எங்களுடைய ஆசிரியர் உயர்திரு ஜோட கையாகும் அவர் வழிநடத்தி செல்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் நன்றி சொல்கிறோம். நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் எளிய வீடியோஸ் வரும். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.